கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை கொண்டு வார்த்தைகளை கொண்டு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. இந்த நாளிலும் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். தேவஜனமே, இன்றைக்கு நாம் நேர்பாதையிலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு நல்ல பாதையில் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனாலும் அதில் வழிமாறி ஓடுகிறதான அநேக ஓட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. வார்த்தை சொல்லுகிறது, நாம் எல்லோரும் வழி தப்பி அவனவன் தன் தன் வழியிலே நாம் ஓடிக்கொண்டிருந்தோம். அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. உன் வழி கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியாக இருந்தது, ஏற்ற வழிகள் இல்லாமல் இருந்தது. தன் கண் கண்டபடி, தன் இஷ்டத்தின்படி, தன் சிந்தையின்படி நீ ஓடிக்கொண்டிருந்தாய். வழி தப்பி நீ ஓடினாய். அதான் சங்கீதக்காரன் சொல்லுங்க, காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். அது அடியேனை தேடுவீராக, உடைய தாசனை தேடுவீராக, உடைய ஜனத்தை தேடுவீராக. தேவனாகிய கர்த்தர் உங்களை தேடினார். கர்த்தர் உங்களை தேடி வந்தார். உங்களை முன் குறிச்சிட்டாருங்க. நீங்கள் எங்கே வழி தப்பி போயிருந்தாலும் சரி, கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறவர். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்குள்ளாக பல ஓட்டங்கள். என் குடும்பத்தில் இருக்கிற என் கணவர் இன்னும் வழி தப்பிகிட்டே இருக்கிறாரே, என் பிள்ளை வழி தப்பி போய்கிட்டே இருக்குதே, அவர்களை குறித்த பாரங்கள் உன்னை நெருக்கி கொண்டு இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரரை சொன்ன ஒரு காரியம், ஐயோ என் துணைவியார் என் வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டாங்க. விஷம் குடித்து அவள் தற்கொலை செய்து கொண்டு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் ஊர் மதுரை. பார்க்கும்போது குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தார். இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவரை சந்தித்து சுவிசேஷத்தை சொல்லி வசனத்தை சொன்னேன். நேர்பாதையில் ஓடுங்கப்பா, இயேசுப்பாவை தேடுங்க, சர்ச்சுக்கு போங்க சொல்லி அனுப்பியிருக்கிறேன். வழி தப்பி நீ ஓடிக்கிட்டு இருக்கிற, உன் வழி தப்புதல் நிமித்தமாய் உன் மனைவி கடன் நிமித்தமாய் சூசைட் பண்ணி மரித்து போனால, கொஞ்சம் கூட உன் பிள்ளைகளை குறித்த பாரம் இல்லையா, கவலை இல்லையா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வழி தப்பி போய் கொண்டு இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ. நல்ல ஒரு வழியில ஓடணும் நீ நினைக்கல, தன் இஷ்ட போக்கல தாறுமாறாய் ஓடுகிற ஒரு பெண்ணொட்டகத்தை போல ஓடிக்கிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னைதான் நான் தேடி வந்தேன். என் பாதையில வா, நேர்பாதையில வா, சரியான பாதையில் ஓடுகிறதுக்கு ஒன்று நீ ஒப்புக்கொடு. இஷ்டத்தின்படி ஓடாத. காணாமற் போன ஆட்டை போல நீ வழி தப்பி ஓடிக்கிட்டு இருக்கிற. உன்னை தேடி வந்திருக்கிற, உன்னை என் தொழுவத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். என் சத்தத்தை நீ கேட்கணும்னு விரும்புகிறேன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளின் சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கிறான். நல்ல தகப்பனாகி இயேசு, நல்ல மெய்ப்பனாகி இயேசு உங்கள் சத்தத்தை கேட்டார், ஓடி வந்தார், உங்களை அரவணைக்கிறார். இன்னைக்கு நீ அவரை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிற, போகாத. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போகாத. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவன்மாரை கர்த்தர் கைவிட மாட்டார். சரியான பாதையில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தும். அவர்களுக்காக ஜெபிங்க. உங்களையும் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. ஆண்டவரே, சரியான பாதையில் என்னை நடத்தும், கர்த்தருக்கு ஏற்ற வழிகளில் என்னை நடத்தும். என்னுடைய நல்ல மெய்ப்பன் நீங்கப்பா. எனக்காக ஜீவனை கொடுத்தது நீங்கள், எனக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தது நீங்கள். உங்கள் பாதையில் நான் சீராக ஓடணும். உங்கள் பாதைகளில் ஆண்டவரே நான் சரியான பாதையில் காணப்படணும். எனக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கிருபை பாராட்டுங்க. உமது அடியேனை தேடுவீராக, உடைய அடியேனை கைவிடாதிருப்பீராக. நல்ல மெய்ப்பனுக்கு பின்பாக செல்லுகிற நல்ல ஆட்டை போல போவதற்கு எங்களுக்கு நீர் கிருபையை தந்து நடத்தும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வழி தப்பி போன ஆடுகளை போல இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் நீர் சரியான பாதையிலே நடத்துவீராக. பாதை இன்னதென்பதை அறிந்த அந்த நல் பாதையிலே ஓடுவதற்கு, மெய்ப்பனுக்கு பின்பாக மெய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுத்து ஓடுவதற்கு கிருபை பாராட்டு. அது அடியேனை தேடுவீராக என்று சொல்லப்பட்டது போல தேடி பிடித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறார்.
கர்த்தர் உன்னை அரவணைக்க விரும்புகிறார். அவருடைய நல் பாதையில் நீ ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவர் உன்னை கைவிடுவதில்லை. அந்த பாதையில் நீங்கள் ஓட உங்களை விட்டு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். God bless you.